வெற்றிலை தீபம் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி முறையா எப்படி அந்த விஷயங்கள் பண்ணணும், வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு தாம்பாள தட்டில் எந்த தட்டோ வீட்டில் இருக்கிற தட்டு சாமிக்காக நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்கன்னா ஓகே, அதில் 6 வெற்றிலையை வச்சு அந்த காம்பு கிள்ளி எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமமோ இல்லைன்னா சந்தன குங்குமமோ வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அது நடுவில் ஒரே ஒரு விளக்கு வச்சாலும் சரி, இல்லை 6 விளக்கு வச்சாலும் சரி, ஒரே மாதிரி கொத்தா நிறைய விளக்கு கிடைக்குது அந்த மாதிரி வச்சாலும் சரி வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வச்சு விளக்கு ஏற்றிட்டு உட்காந்து வேல்மாறல் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம், உங்களுக்கு என்ன ஓகேவோ உட்காந்து படிச்சுட்டு அதை ஏற்றி வச்சிங்கன்னா நிறைய டைமிங்லாம் சொல்கிறாங்க. நான் அதை இது வழி கரெக்டாக இது பண்ணுறதுக்கு டைமிங்லாம் பார்க்குறதில்ல. காலையில் 5 to 6 ஏற்றுவேன். டெய்லி நான் 5 to 6 தான் ஏற்றுவேன். சில பேர் மதியானத்தில் நைட்லலாம் ஏற்றுறாங்க. அது அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்தது. ஏற்றி வச்சுட்டு வந்தால் அடித்து சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். அதான் உண்மை. நான் 48 வாரம் வேண்டிக்கிட்டேன். அடுத்த ஒரு 2-3 வாரத்துலேயோ 5-6 வாரத்துலேயோ நான் கேட்டது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. ஸோ